யாவரும் ஜெபிப்போம். இந்த ஆராதனையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இதை கேட்டு உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த வசனம் எதுவும் வீணாய் போய்விடக்கூடாது. பாடுகிற பாடல்கள், ஜெப நேரங்கள், ஆராதனை நேரங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றித்தாரும். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும், தேவைகளை சந்தித்தருளும். இந்த ஆராதனையிலே கவனம் சிதறாதபடிக்கு ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல்களை பாடும் பொழுது எல்லோரும் கரங்களை தட்டி ஆங்காங்கே இருக்கும் இடத்திலே பாடுங்கள். வசனங்களை உற்சாகத்தோடு பாருங்கள். பாடல் தெரியவில்லை என்றால் பாடல்களை நீங்கள் கேட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம இணைந்து பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரே. இந்த பாடலை உற்சாகமாக பாடும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, உற்சாகமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அடுத்த பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. சங்கீதத்திலிருந்து சங்கீதம் 111 வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. செம்மணியானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனமுருக்கமும் உள்ளவர். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய
எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். எவ்வளவு நேரமும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோமாக. பாடல்கள் நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை மாத்திரம் உங்களோடு நான் இன்றைக்கு நம்முடைய ஆராதனைக்கென்று நான் வைத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியை சுருக்கமாக நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சவுலை ராஜாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆண்டவர் ஒரு ராஜாவை கொடுத்தார். The people of Israel asked God, they asked Samuel, somebody to rule us. எங்களை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே சவுலை கொடுத்தார். சவுல் தன்னுடைய ஆரம்ப சில நாட்கள், சில வருடங்கள் கழித்த பின்பாக அவனுடைய ஆட்சியில் தேவன் பிரியமற்றவராக போனார். தேவன் பிரியமற்றவராய் போனார் என்பதை ஆண்டவர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு வெளிப்படுத்தின பின்பு ஆண்டவர் ஒரு மனிதனை அவருக்கு காண்பித்தார். அவருடைய பெயர் தாவீது. நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த தாவீதை ஆண்டவர் ஒரு மகிமையான தேவனுடைய நாமத்திற்கென்று ஆண்டவர் அவரை படைத்தார். இதில் நீங்கள் தொடர்ச்சியாக வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்டால் ஆண்டவர் அந்த தாவீதை பயன்படுத்தின விதம் ஆசீர்வாதமானது. விசேஷமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோலியாத்தை வீழ்த்தின சம்பவம் ஒரு ஆசீர்வாதமான, ஆச்சரியமான, துணிவோடு செய்த ஒரு காரியம் என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த சரித்திரத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு இடைபடுவாராக. ஒருவேளை வெற்றி இல்லாதபடிக்கு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த செய்தியை நான் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் இந்த செய்தியின் வாயிலாக சோர்ந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில், மெலிந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில், இயலாத சூழ்நிலை இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்படி என்றால் நான் இதற்கு தலைப்பை இவ்விதமாக இந்த செய்திக்கு நான் வைக்க விரும்புகிறேன். 3 basic step for victory. 3 அடிப்படை காரியங்கள் வெற்றிக்கு அல்லது வெற்றி அடைவதற்கு 3 எளிமையான அல்லது அடிப்படை காரியங்கள் என்று சொல்லி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 80 முறை, அதாவது 40 நாட்கள் 80 முறை ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் கோலியாத் என்கிறதான ராட்சசன், ஒரு ஜயண்ட், ஒவ்வொரு முறையும் வந்து இஸ்ரவேல் பாளையத்திற்கு முன்பாக நின்று அவன் தேவனையும் இஸ்ரவேல் ராணுவத்தையும் ஒவ்வொரு முறையும் கொக்கரித்து கேவலப்படுத்தி அவதூறாக அசுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் பேசுவது வழக்கம். பெலிஸ்திய படைகள் ஒரு பக்கம், இஸ்ரவேலுடைய படைகள் மற்றொரு பக்கம். 2 படைகளுக்கும் இடையில் எந்த நேரத்திலும் யுத்தம் வரலாம் என்கிறதான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த தாவீதினுடைய தகப்பனார் ஜெசி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் மற்றும் காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்களை போர் முனையில் சந்திக்கிறான் தாவீது. போர் முனையில் சந்தித்த தாவீது அங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளை அவன் பார்க்கிறான். ஒரு
மிகப்பெரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு முதலாவது தேவை ஸ்ட்ராட்டஜி, திட்டம். எளிய யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது தேவை ஸ்ட்ராட்டஜி, திட்டம். அந்த திட்டத்தை நான் எப்படி இதிலிருந்து கண்டுபிடித்தேன் என்றால் 17ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம் ஆகிய 3-4 வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்தால் அங்கே தாவீது தான் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். கவனியுங்கள், தாவீது அந்த யுத்த களத்திற்கு சென்ற உடனே எல்லோரும் போர் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பயந்தது ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான். அவர் யார் என்றால் கோலியாத். கோலியாத்தை பார்த்த உடனே இவர்கள் தலைதெறிக்க ஓடுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். ஐயோ, இவன் நம்மை கொன்று விடுவானே என்று பயப்படுகிறார்கள். இதை கவனமாக தெளிவாக தாவீதுக்கு புரிந்துவிட்டது. இங்கே யுத்தம் செய்வதற்கு முழு கூட்டமும் வரவில்லை. இங்கே யுத்தம் செய்வதற்கு ஒரே ஒரு எதிரி மாத்திரம்தான் இருக்கிறான். அவனுடைய பெயர் கோலியாத் என்று தெரிந்துவிட்டது. இரண்டாவது, அங்கே சென்று இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவன் புரிந்து வைத்திருந்தான். மூன்றாவதாக, இந்த யுத்தம் யாருடைய யுத்தம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த யுத்தம் யாருடையது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளை தூசிக்கிற அந்த நாமமுடைய பெலிஸ்தியன் நமக்கு விரோதமாக இருக்கிறான் என்பதை அவன் தெளிவாக தெரிந்து கொண்டான். நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷன், உங்களோடு யுத்தம் பண்ணுகிற ஆவிக்குரிய தன்மையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எது என்பதை நாம் புரிய வேண்டும். 1000 யுத்த வீரர்கள் நமக்கு இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், 1000 விதமான மக்கள் நமக்கு எதிர்கொண்டு பேசலாம். ஆனால் அதிலே சரியாக நம்மிடத்தில் தொடர்ச்சியாக யுத்தம் செய்வது யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு யுத்தம் செய்வது யார்? கோலியாத். உன்னுடைய மனதிலே யுத்தம் பண்ணுவது யார்? உங்களுக்கு தெரியும். உன்னுடைய மாம்சத்திலே யுத்தம் பண்ணுவது எது என்று உங்களுக்கு தெரியும். சிறிய பொய்யோடு போராடி கொண்டிருக்கலாம், அல்லது மனநல பிரச்சனைகளிலே போராடி கொண்டிருக்கலாம், வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், இச்சையோடு போராடி கொண்டிருக்கலாம், அசுத்த காரியத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். நீ போராடக்கூடிய காரியம் இதுதான் என்பதை துல்லியமாக அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, இங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் என்னவென்றால், எல்லோரோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நபர் இங்கே இருப்பார் என்று சொன்னால் அது கோலியாத் மாத்திரமே. கோலியாத் சொல்லிக்கொண்டே வருகிறான் ஒவ்வொரு நாளும். இஸ்ரவேலில் சவுலுடைய வேலைக்காரர்களில் யாராவது ஒருவர் என்னிடத்தில் யுத்தம் புரிவதற்கு எவனாவது இருக்கிறானா? இதனுடைய சத்தம் இதுதான். ஒவ்வொரு நாளும் வந்து மக்களை எச்சரிக்கும் சத்தம், தேவனை நிந்திக்கும் சத்தம். தேவனை நிந்தித்த உடனே தாவீதிற்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. இந்த பெலிஸ்தியன் கடவுளாகிய நான் வழிபடக்கூடிய என் தேவனை நிந்திப்பதற்கு இவன் எவன்? எம்மாத்திரம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது நம்முடைய எதிரி யார், அவன் எப்பேற்பட்டவன், அவன் என்ன திட்டத்தோடு நம்மோடு இருக்கிறான் என்பதை அந்த திட்டமிடுதல் மிக அவசியம். அல்லேலூயா. இதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்று வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது என்பதை தீர விசாரிக்க வேண்டும். இந்த திட்டத்தினால் நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து எதிர்கொள்வேன் என்பதை நீங்கள் கவனமாக ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு
ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லலாம். ஒருவேளை வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள், மாம்சத்தில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள், பல முறை தோல்வி அடைந்து என் வாழ்க்கையில் தோல்விதான் எனக்கு உண்டு என்கிற நிலைமைக்கு வந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், you need to have a strategy to overcome all your problems, all your failures என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உன் திட்டத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள், ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவை ஒரு திட்டம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் வெற்றி பெறுவதற்கு நீ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வாராக. இரண்டாவதாக, the selection of weapon. அதாவது ஒரு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த யுத்தத்திற்கு தேவையான தளவாடங்கள் முக்கியம். என்ன பொருளை கொண்டு போகிறாய் என்பது முக்கியம். நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்திலே கோலியாத் from the beginning, from his childhood, he has been a warrior. அவன் சிறு வயது முதற்கொண்டே அவன் ஒரு யுத்த புருஷன். இதைத்தான் சவுல் சொல்லுகிறார் தாவீதினிடத்திலே, தாவீதே, அவன் சிறு வயது முதற்கொண்டு அவன் யுத்த புருஷன். அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவன் நீ நினைப்பது போல அவன் சாதாரண மனிதன் அவன் அல்ல, அவன் யுத்த வீரன். ஒரு யுத்த வீரனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அந்த யுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஆயுதங்களை அணிவது வழக்கம். அந்த ஆயுதத்தோடு சென்றால்தான் அந்த யுத்த வீரனை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். தாவீது சாதாரண மனிதன் என்று நாம் அநேக நேரத்திலே நாம் நினைக்கிறோம். நீங்கள் அதனுடைய 17ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக வரக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், இங்கே சவுலுடைய வேலைக்காரர்களில் ஒருவர் தாவீதை குறித்து சொல்லுகிறதான ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பவனை தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இப்பொழுது இந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க ஆகிவிட்டது. அந்த மனிதனுக்கு பெயர் தாவீது. ஏற்கனவே ஒரு மனிதன் ரெடியாக இருக்கிறான், அவனுடைய பெயர் கோலியாத். கோலியாத்தினுடைய தகுதிகள் என்ன? யுத்த வீரன், மிகப்பெரிய யுத்த வீரன், 9 அடிக்கு மேலான உயரமுடைய ஒரு மனிதன். அவனுடைய கையில் இருந்த அந்த ஈட்டியினுடைய அந்த எடை 7 கிலோ. அவன் அணிந்திருந்த அந்த உடையினுடைய அந்த மொத்த வெயிட் அல்லது அதனுடைய எடை 57 கிலோ. இவ்வளவும் அணிந்த ஒரு பராக்கிரமசாலி தாவீதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, one of the servants answered, I have seen a son of Jesse of Bethlehem who knows how to play harp. He is a guitar player. He is a brave man. வீரம் நிறைந்த ஒரு மனிதன். He is a warrior. He speaks well and he is fine looking man. தாவீதினுடைய அடைமொழி என்ன? பார்ப்பதற்கு அழகான ஒரு சௌந்தரியம் நிறைந்த மனிதன், காரிய சித்தி நிறைந்த ஒரு மனிதன், யுத்த வீரன். இதெல்லாம் எப்படி கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை. ஆனால் யுத்த வீரன் என்பதற்கு அடையாளமாக இங்கே தாவீது 2 காரியங்களை செய்திருக்கிறான். ஒரு பிரேவ் மேன், ஒரு சுறுசுறுப்பான அல்லது ஒரு வெற்றி உடைய ஒரு மனிதன் என்பதற்கு அவன் 2 பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். ஒன்று ஒரு முறை அவன் சிங்கத்தை கொண்டிருக்கிறான், மற்றொரு முறை அவன் கரடியை கிழித்தெறிந்திருக்கிறான். இந்த 2 தகுதி தான் இந்த தாவீதுக்கு இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறான், நான் போய் இந்த பெலிஸ்தியனை கொல்ல விரும்புகிறேன். ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இறங்கி போய் சொல்ல வேண்டும், இதில் நான் வெற்றி பெறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை அனுப்புங்கள், நான் சென்று வெற்றி பெறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதிலே முதலாவது நீங்கள் இடைபட வேண்டும். You must be there. நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி உங்களுடையதாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கோலியாத் என்கிற மிகப்பெரிய மனிதன், இவனை வெற்றி கொள்வதற்கு ஒரு சிறிய பையன், உடைகள் எல்லாம் போட்டு பார்க்கிறார்கள், எல்லா ஆடைகளையும் போட்டு பார்க்கிறார்கள். எல்லா ஆடையும் அவன் போட்ட பின்பு அவன் சொல்கிறான், ஐயா, இந்த வஸ்திரம் நமக்கு ஒத்து வராது, இந்த வஸ்திரம் எந்த சூழ்நிலைகளிலும் எனக்கு ஃபிட் ஆகாது, இதெல்லாம் கலத்தி போட்டுருங்க ஐயா. எப்பா நீ போய் யுத்தம் பண்ணக்கூடியவன் ஒரு பெரிய ஆளு, அவன் பரவாயில்ல, அப்படி என்ன கொண்டு போக போற? அவனுடைய ஆயுதத்தை பாருங்கள். தாவீது கொண்டு சென்ற ஆயுதம் ஒன்று ஒரு கைத்தடி. 40ஆம் வசனத்திலே நாம் அங்கே அழகாக தெளிவாக ஆண்டவர் அங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். வாசியுங்கள், 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். Then he took his staff and his hand, chose 5 smooth stones from the stream, put them in the pouch of his shepherd bag, and with his sling in his hand approached Palestine. அவன் கொண்டு போன 4 ஆயுதங்கள், ஒன்று தடி, மற்றொன்று 5 கூழாங்கற்கள், 3 மேய்ப்பர்கள் தங்கள் போடக்கூடியதான ஒரு பை, கவுன் பை, மற்றொன்று ஒரு கவன். இது ஒரு மனிதனை கொல்வதற்குரிய ஆயுதமா என்றால் இல்லவே இல்லை. இது ஒரு மனிதனை விரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கலாம், அல்லது இது தற்காப்பு ஆயுதமை தவிர ஒரு மனிதனை கொல்வதற்குரிய ஆயுதம் இதுவல்ல. இந்த ஆயுதத்தை பார்த்தால் நமக்கே பரிதாபமாக இருக்கிறது. இந்த ஆயுதத்தை பார்த்தால் ஐயோ, இந்த ஆயுதத்தை கொண்டு போயா இவன் கொல்ல போகிறான். இந்த ஆயுதத்தோடு போய் அவன் இருக்கும் பொழுது அந்த கோலியாத் இவனை பார்த்து சொல்கிறான், நான் என்ன நாயா? நான் என்ன நாயா? ஒரு நாய்க்குரிய பொருளை கொண்டு வருகிறாயே. நம்ம ஊர்ல தெரியும், நாய் வந்தா கல்லை தான் தூக்குவோம், வேற எதையும் கொண்டு போக மாட்டோம். ஒரு நாய் ஒன்று வருதுன்னு சொன்னா நாய்க்கு சிறந்த ஒரு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால் அது கல் தான். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும் என்று பழமொழி கூட நம்ம ஊர்ல உண்டு. இந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல அங்கே ஒரு அழகான ஒரு கற்களை எடுத்து வைத்துக் கொள்கிறான். இந்த கற்களை வைத்துக் கொண்டு இவன் வேகமாக போய் அவனை யுத்த களத்திலே சந்திக்கிறான். இந்த யுத்த களம் மிகவும் கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு யுத்த களம் தான். ஆனாலும் இந்த யுத்த களத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த ஜெயம் என்ன, அந்த வெற்றி என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். வேகமாக யோசிக்கிறான், வேகமாக சிந்திக்கிறான். இவன் கொண்டு வந்த இந்த ஆயுதங்கள் எந்த விதத்தில் இந்த கோலியாத்தை அசைக்க போவதில்லை என்பது இவன் புரிந்து கொண்டான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே சர்வாயுத வர்க்கம் என்கிறதான ஆயுதங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு உபயோகப்படுத்துகிறார். சர்வாயுத வர்க்கங்கள் என்ன? 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள், பார்க்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், இன்னும் இருக்கிறது, ஆனால் இதோடு நிறுத்திக் கொள்வோம். நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதன், ஒரு எதிரியை, நமக்கு இருக்கும் ஒரே எதிரி பிசாசான நமக்கு நன்றாக தெரியும். ஒரு எதிரியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். The selection of tool is important. The selection of weapon is important when you face your enemy.
உன்னுடைய எதிராளியை சந்திக்கும் பொழுது அவனை எதில் வைத்து நாம் தாக்கினால் இவன் நம்மை விட்டு போவான் என்பதை ஒவ்வொரு விசுவாச மக்களும் அறிந்திருக்க வேண்டும். இது அறியாதபடினால் நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை காப்பாற்று என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனைக்குள்ளே நாம் செல்லாதபடிக்கு, நாம் வெற்றி இல்லாதபடிக்கு தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் சொல்வது, நீ சரியான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும், வசனங்களை பயன்படுத்த வேண்டும், வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், கர்த்தருடைய உண்மையான கிரியைகளை பயன்படுத்த வேண்டும், ரட்சிப்பை பயன்படுத்த வேண்டும். இப்படி காரியங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது நம்மை விட்டு பிசாசு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடந்தது என்ன? அவன் கொண்டு போன அந்த ஆயுதத்தில் ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். அது என்ன? அவன் வைத்திருந்த கவன். அதை பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்று வரும்போது உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, உங்களை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் சரியாக இலக்கு பார்த்து அவைகளை நாம் வீழ்த்துவதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. மூன்றாவதாக, ஒரு வெற்றிக்கு அடிப்படை காரியம், அடிப்படை படி என்று சொன்னால் எய்ம் ஃபார். நீங்கள் எய்ம் பண்ண வேண்டும். ஒரு குறிக்கோளோடு அதை நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும். யூ மஸ்ட் எய்ம் ஃபார். நீங்கள் அதை கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு, இதுதான் என்னுடைய லக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 46ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யுத்தத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றால் முதலாவது உனக்கு ஒரு குறிக்கோள் அவசியம். உனக்கு ஒரு குறிக்கோள் தேவை. அந்த குறிக்கோள் என்ன? அந்த குறிக்கோள் என்ன தெரியுமா? நான் போய் இந்த கோலியாத்தினுடைய தலையை வாங்குவேன். தாவீதுக்கு வேற எதை பத்தியும் பேசல. ஆனால் இந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் பேசுவான், கொக்கரிப்பான், அசிங்கமாக பேசிவிட்டு செல்வான். அது மாத்திரமல்ல, தாவீது வந்த நின்ற உடனே சொல்லுகிறான், நான் இன்றைக்கு ஒன்றை கொன்று இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக கொடுப்பேன் என்று கொக்கரிக்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தாவீது ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். என்ன முடிவு தெரியுமா? அது, நான் உன்னுடைய சரீரத்தை ஆகாரத்தை கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னை நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கு உன் தலையை மாத்திரம் முதலாவது வெட்ட போகிறேன். ஹல்லேலூயா. I am going to take off, I am going to cut off your head. உன்னுடைய தலையை நான் வெட்டி அதை என் கையில வைத்துக்கொண்டு உன்னுடைய சரீரத்தை இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு போட்டுவிட்டு இஸ்ரவேலில் ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் இந்த உலகத்திற்கு சொல்வேன். அல்லேலூயா. வெற்றி பெற வேண்டும் என்றால் உனக்கு ஒரு இலக்கு தேவை. நீங்கள் சாதாரணமாக வெற்றி பெற முடியாது. பாவத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு உயர்ந்த லக்கோடு, உயர்ந்த குறிக்கோளோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த லக்கு எப்படி வரும்? அந்த குறிக்கோள் எப்படி வரும்? தேவனுடைய ஒத்தாசையோடு வரும். அந்த குறிக்கோளை எப்படி அடைவாய்? உனக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நடந்தது என்ன? அவன் கையில் இருந்த கவனை சுழட்டி கொண்டு அவன் வேறு எந்த இடத்திலும் அடிக்கவில்லை. கையில் அடிக்கவில்லை, காலில் அடிக்கவில்லை, நெஞ்சில் அடிக்கவில்லை, அவன் காலை ஒடிக்கவில்லை. இவன் தாவீது சொன்னபடியே அவன் தலையில் ஒரு கல்லை ஏவி இங்கிருந்து அதை வீசி அவனை மடிய பண்ணி அவனுடைய பட்டயத்தினாலே அந்த தலையை வெட்டி அவன் கையில் வைத்துக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் முக்கியம். வாலிப பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவரே என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேள். நீ படிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த படிப்பில் நான் இதை படிப்பேன் என்று ஒரு ஆணித்தரமான முடிவு எடு.
திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவரின் திருமணத்திலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று ஒரு குறிக்கோளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிரு. கர்த்தர் என்னுடைய சபையும் என்னுடைய மக்களை விருத்திக்க பண்ணுவார் என்கிறதான எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் அந்த எண்ணத்தை மேலோங்கி வளர செய்து ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோலியாத்தினுடைய தலை விலையேற பெற்றது. காரணம், he is a hero on that particular time. He was a hero. He's a big man, a big giant. He's a champion. ஆனால் அதை கொன்ற தாவீதோ மிக சிறிய ஒரு மனிதன். நல்லா கவனியுங்கள். வெற்றி பெறுவதற்கு சரீர பலம் மாத்திரம் தேவை என்று நினைக்கக்கூடாது. ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய வழிநடத்துதலும் மிக முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, நீ வெற்றி பெற விரும்புகிறாயா? வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன இருந்தாலும் நல்ல திட்டத்தோடு தேவனுடைய வசனத்தோடு நீ காரியங்களை செய்தால் உன்னுடைய காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஆண்டவர் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டார். ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு சோதனையை தந்து உன்னை ஆண்டவர் விளையாட்டாக விட்டுவிட மாட்டார். உன் சோதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்தெறிந்து ஆண்டவர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தின் தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் கூட ஆண்டவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மரணத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்த அந்த கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நீக்க முடியாத பாவங்கள், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், பாவத்தோடு பாவத்தை விட்டுவிடாதபடிக்கு இருக்கக்கூடிய இச்சையினால் இருக்கக்கூடிய பாவங்கள், அல்லது தோல்வி மேல் தோல்வை, அல்லது படிப்பில் ஒரு தோல்வி, பிசினஸிலே ஒரு தோல்வி, பல தோல்விகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வெற்றியை நான் தருவேன். அந்த வெற்றிக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? First you must have a strategy. Number 2, you must select the right weapon or right tool. Number 3, you must aim for. நீ குறிக்கோளோடு காரியத்தை செய்ய வேண்டும். இவைகளை செய்தால் வேத வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஜேம்ஸ் சாப்டர் 4:7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள் இருந்த சந்தோஷம் அதிகம். காரணம், தோல்வியினால் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று எதற்காக காத்திருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் ஜெயத்தோடு நமக்கு தரப்போகிறார். இப்பேற்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிகள் மாத்திரம் ஆண்டவரிடத்தில் ஆமென் என்று சொல்லலாமே. சர்வவல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கூடிய தோல்விகள், எங்கள் வாழ்க்கையில் கூடிய பயங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நீர் போதுமான ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் நீ செய்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோலியாத் என்றான மிகப்பெரிய மனிதனை சாதாரண ஒரு தாவீதை வைத்து வெற்றி கொண்டது போல பெரிய பிசாசை, ஆண்டவரே, பெரிய பர்வதங்களை முறிக்கத்தக்க கூடிய அளவிற்கு நீ எங்களை இந்த நாட்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு முன்பார்க்கக்கூடிய தடைகளை பார்க்காதபடிக்கு, நாங்கள் சிறியவன் என்று பார்க்காதபடிக்கு, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று பார்க்காதபடிக்கு, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டே இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தாளந்துகள், இவைகளை எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதான அந்த விசுவாசத்தில் நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது சகல விதமான பாவத்திலும் சாபத்திலிருந்தும் எங்களை நீ விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு ஜெயமும் வெற்றியும் கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. இந்த பாடல் உற்சாகமாக பாடும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. உம்மருகில் நான் இருக்க, உன் தோளில் சாய்ந்திருக்க, தனிமையை மறந்திருப்பேன் நான். வலப்பக்கம் நீர் இருக்க, வலக்கரம் துணை இருக்க, உலகை மறந்திருப்பேன் நான். உம்மருகில் நான் இருக்க, உன் தோளில் சாய்ந்திருக்க, தனிமையை மறந்திருப்பேன் நான். வலப்பக்கம் நீர் இருக்க, வலக்கரம் துணை இருக்க, உலகை மறந்திருப்பேன் நான். உடைந்து போவதில்லை யார் உதறி தள்ளினாலும், உறுதியான கண்மலை என்னுடன் இருக்கையிலே. உடைந்து போவதில்லை யார் உதறி தள்ளினாலும், உறுதியான கண்மலை என்னுடன் இருக்கையிலே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. என் பாரம் நீரைய, என் துக்கம் நீ சுமக்க, வேதனை மறந்திருப்பேன் நான். என் பாரம் நீரறிய, என் துக்கம் நீ சுமக்க, வேதனை மறந்திருப்பேன் நான். என் காயம் நீராற்ற, என் வாழ்வை நீர் மாற்ற, கடந்ததை மறந்திருப்பேன் நான். என் பாரம் நீரறிய, என் துக்கம் நீ சுமக்க, வேதனை மறந்திருப்பேன் நான். என் காயம் நீராற்ற, என் வாழ்வை நீர் மாற்ற, கடந்ததை மறந்திருப்பேன் நான். சோர்ந்து போவதில்லை யார் வெறுத்து தள்ளினாலும், சேனைகளின் தேவன் என்னுடன் இருக்கிறே. சோர்ந்து போவதில்லை யார் வெறுத்து தள்ளினாலும், சேனைகளின் தேவன் என்னுடன் இருக்கிறே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. அடோனாய் அடோனாய் என் தேவனே, என்றென்றும் என் வாழ்வின் எஜமானனே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஜெயம் பெறுங்கள். வெற்றியோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஜெயம் உங்களுக்கு எட்டாத தூரத்தில் அல்ல. எவ்வளவு பெரிய ஜெயண்டாக இருந்தாலும், சாதாரண சின்ன குட்டி தாவீது வெற்றி கொண்டது போல திட்டமிடுங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் குறிக்கோள் அடையுங்கள், வெற்றி பெறுங்கள். சரியான திட்டமிடுங்கள், உங்களுக்கு வெற்றி மிக அருகில். அது எதுவாக இருந்தாலும் வெற்றி தரக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கும் உங்கள் போதகர் பாஸ்டர் ஆண்டனி ராஜன். God bless you. He looks so alone out there. Oh, he's not alone. So, do we have anyone to battle Goliath today? I'm taking numbers. I will fight him. I'm sorry. You're so
small. Come on, people! I asked for a warrior, and you send me this? Do you fear the least of Israel? All right, then. Goliath! Breakfast is served! My brother is going to get himself killed. Maybe I should... This day, Goliath, the Lord will deliver you into my hands. Soon the bodies of your army will be food for the birds of the air. For that child, I'll slice you open, then grind your bones until they are dust! Stand still so I can kill you! No! The battle is the Lord's! You will not strike me today! You're going to die. You come to me with sword and spear, but I come to you in the name of the Lord of hosts! Your god is weak! My God is not weak.